ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு கரெக்டாக ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாரு. நர்ஸ் வேற வந்து என்ன தூங்கலாமா அப்படின்ட்டு கேட்க எதுவுமே நடக்காத மாதிரி டக்குன்னு 2 பேரும் எஞ்சி நின்றுறாங்க. நம்ம ஹீரோ பெட்டில் படுத்துட்டு இருக்கா, ஹீரோயின் அப்படியே பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹியூன் வந்திருக்கா. என்ன மேட்ரு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஏன்னா அன்றைக்கி ஜியோங் இருக்கான்ல, அவன் உன்னை ரொம்பவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ அவன்கிட்ட பேசினதை வச்சு 2வது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ படிச்சுட்டு நினைப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேஸை விட்டு நம்ம ஹீரோயினை விலகர் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் இல்லை, நான் என்ன பார்த்துக்கிறேன். 2வது நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு வேலை பொறியா இருந்தேன்னா பரவாயில்ல, ஏன்னா அவன் எப்படியும் மாட்ட தானே போகிறான் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹியூனோட அண்ணா இருக்கான் பார்த்தீங்களா, லாயரு. அவனோட சீஃப் யார்கிட்டயோ ஃபோன் போட்டு அப்படி பம்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அவன் ஏதோ ரிலீஸ் பண்ண ஆர்டர் சொல்லியிருப்பான் போல. டக்குன்னு இவர் பார்த்தீங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு இருக்க. லாயருக்கு இதில் கொஞ்சம் கூட கன்வென்ஸே இல்லை, வேறு வழியே இல்லாமல் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு சிவில் சர்வெண்ட்னால எப்படி இப்பெல்லாம் வர முடியும் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆன விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் தெரிஞ்சிருது. கிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெறும் 3 மாதம் சேலரி ரிடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்கன்றிருக்க. இவன் ஏதோ ஒரு பெரிய கை, கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சீஃப் எல்லாம் சரியான கார்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணதில் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜில் யாருமே இல்லை. இப்போ ஆஃபீஸில் ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கிட்ட மட்டும் தான் அவன் பேச்சுவார்த்தை வச்சிருப்பான். சின்ன வயசுலேயே அவன் ஃபேமிலியில் கார் ஆக்சிடென்ட்ல இருந்தங்காட்டி அவங்க மாமா தான் அவனை வளர்த்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவனுக்கு உருப்படியாக சொல்லணும்னா பேங்க்கில் கொஞ்சம் பணமும் அவனுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங்க்கு போய் நின்றுட்டு அதோட ஓனர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பிளாக் ஒன்னே தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோயின் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறா. அந்த மங்கி இருக்க அந்த நிறைய காரை கடத்தி வச்சிருப்பான்ல, அந்த காரோட டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தெரியல, ஏன்னா எல்லாமே ஃபாரின் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த காரை தான் ஜாங் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு ஃபேமிலி நல்லா சிரிச்சுட்டு வந்தோன்னே இவனுக்கு பொறாம தாங்கல, அப்படியே டக்குன்னு காரை எடுப்பான் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கும், அவ்வளோ ஜெலசியில் போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்யன் கிளைண்ட் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இவன் ஏதோ கிளைண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு டாக்டர் எப்படியே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன டாக்டர் பார்க்குறீங்க, நல்லா தானே இருக்கேன் நான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அடுத்த எம்ஆர்ஐ இருக்கும்ல, ஹீரோக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கவலை இல்லை, அவர் இது குறுகுறுன்னு நியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அது ஒரு ஃபாரினர் கார் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே அந்த ஷீட் எடுத்து பார்க்குறாங்க, கரெக்டாக அதே மாதிரி மிஸ் ஆயிருக்கும்ல, அந்த காரில் இது ஒன்றுன்னு தெரிஞ்சிருது. இங்கே நம்ம ஹீரோக்கு ஸ்கேன் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஆளக்கானோம். மறுபடியும் எங்கே போயிருப்பாரு, ஜாங் இருக்கான்ல அவனை பார்க்க தான் போயிருக்காரு. என்ன தம்பி தனியாக உட்காந்து சாப்பிட்டுருப்பா போல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா அப்படின்ட்டு வேணுன்னே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு வயசு எவ்வளோ, ஒரு 30 இருக்குமா, வேணா நீ வரையா என் கூட சாப்பிட்ருக்குன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நக்கல் அடிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு சரியான கடுப்பாயிடுது. இந்த பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ, தப்பிக்கவே முடியாது, நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் பாடு அப்படின்ட்டு இருக்க. எனக்கு தான் இவ்வளோ பவர்ஃபுல் கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படி என்ன பிடிப்ப அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதை தான் வெயிட் பண்ணி பாரு, இம்பாசிபிளுங்கிறது ஒன்றுமே இல்லை, பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு ஹீரோ சபதம் போட்டு அங்கே ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் ஒரு பயலே காணோம். சரி இதுதான் சரியான டைம்ன்ட்டு இவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. கரெக்டாக நம்ம சீஃப் இருக்கார்ல, அவரும் வந்துடுறாரு. வந்த உடனே என்னடா ஆஃபீஸில் இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு இருக்க. உங்களுக்கு தான் வெயிட் பண்ண வாங்க அப்படின்ட்டு சீஃபுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்றதுல என்னமோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ கிம் ஆசாசியை வளர்ப்பார்ல, அந்த இலையை பார்த்துக்கிட்டு இருக்க. காலையில் வந்து பார்த்தா இலையவே பிடிச்சி தின்றுருக்காங்க, அது வெத்தலை கொரியல் அதெல்லாம் சாப்பிடுவாங்களே. இன்னொரு பக்கம் ஹியூன் அவனோட பிளேஸில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. டவன் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயிட்ட சிரிச்சுட்டு அழகாக அந்த ஸ்கை டிஷ்ஷெல்லாம் இருக்கும்ல எல்லாத்தையும் எடுத்து சீஃபோட பிளேஸில் வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹியூன் பார்த்தீங்கன்னா சீஃபை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க. சீஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நலவிட்டு இருக்கேன்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. கையில் அடிபட்டிருக்கு, யாராச்சும் ஊட்டி விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஊட்டி விடுவான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறா. இந்த நல்லா சாப்பிடுன்ட்டு அவளுக்கு சிரிப்பு தான் வருது ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அப்படி நம்ம ஹீரோயின் சிரிச்சிருக்கும் போது அவளுக்கு ஒரு மைண்ட் விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நான் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல. ஹியூன் சொன்னதை வச்சுட்டு இவ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. சீஃபெல்லாம் இன்னொரு பக்கம் எங்கடா நம்ம ஹீரோயினை கணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவள் ஜியோங்குக்கு இது பார்க்க போயிருப்பாளா அப்படின்ட்டு ஹியோனுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்க. இவர் நினச்ச படி அவள் பார்த்தீங்கன்னா ஜியோங் இருக்கான்ல, அவனை தான் பார்க்க போயிருக்கா. என்ன ரொம்ப தனியாக என்ன தேடிட்டு இருப்பா போல அப்படின்ட்டு இருக்க. அவன் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் ஆக்சுவலாக அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸே கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பா. அதை பற்றி இன்டெரக்டாக அவனுக்கு ஒரு வார்னிங், ஒரு நாள் நீ மாட்டு வெடிக்கண்ணு அப்படின்ட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹியோன் இப்போ தான் விஷயம் சொல்கிறா, ஜியோங் நம்ம ஹீரோயினை ஒரு டார்கெட் பண்ணிட்டேன்ட்டு எல்லா பதறி போயிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. வந்த உடனே முதல் வேலையாக ஹியூன் என்ன அவனை பக்கவா போனேன், நான் சொல்லியிருக்கேன்ல போகாத அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அங்கே அவனுக்கு சரியான வெறி ஆயிடுச்சு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து. அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பா அப்படின்னா இவனோட ஷிப்பிங் இருக்குல்ல, அந்த ஷிப்பிங்க்கும் அந்த லிங்கான கம்பெனிக்கும் இப்போ ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருப்பா. அந்த க்ளூவில் ஒரே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வச்சு தான் இவங்க எல்லாம் ட்ரக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஆப்போசிட் இருக்கான்ல அரை யூனிட், அவன் வந்துட்டான் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட தெரிஞ்சிருச்சு பாதி விஷயம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா பொருள் மாட்டிடும் அப்படின்னு.
அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு யாருன்னா அந்த கொரியன் சைனீஸ் இருப்பான்ல அவனோட ஹெட், இவன் பேர் தான் ஜக்கு. இவனை ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரு பொண்ணை கட்டுறாங்க. அது சும்மா மாசியாக கிளாஸாக இருக்கு. அந்த பொண்ணு செகண்ட் கிளைண்ட்னு சொல்லிட்டு தேர்டாக ஒரு ஆள் நல்லா மாஃபியா மாதிரி ஹைட்டாக வளர்த்தியாக இருந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி இங்கே நிலமை கொஞ்சம் சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கான்ல, அவன் கண்டுபிடிச்ச விஷயத்த ஒன்று சொல்ல வந்திருக்கான். அன்னைக்கு சீஃப் போட்டு ஒரு கேண்டி சாப்பிட்டுருப்பாரு பார்த்தீங்களா, அது ஹாலுசினேஷன் கேண்டி, அது ஒரு ட்ரக் கேண்டி. ஆக்சுவலாக இந்த கேண்டியை பார்த்தீங்கன்னா ட்ரக் லார்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இங்கே. ஒருவேளை இவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிறைய சரக்கு நமக்கு கிடைக்கும். இப்படியே விட்டுறது போலீஸ்க்கே ஒரு அவமானம் இல்லையா அப்படின்ட்டு அவன் இவங்களே டீம்ல சேர்த்தலான்னு பார்த்துக்கிட்டு எவ்வளவோ உயர்ச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அதுலேருந்து அவன் போயிட்டு இருக்கான். அது ஏதோ ஒரு நல்ல குகை மாதிரி இருக்கு. அங்கே போய் அவன் ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு வரான். இந்த மாதிரி ரூமர்லாம் கேள்விப்பட்டேன்ட்டு. ஆனால் அந்த புள்ள அதுக்குள்ளே கொண்டுருச்சு. அது பிள்ளையா நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃபேஷன் அக்கா, அந்த அக்கா பேரும் சனா அக்கா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்க. அங்கே போனோடனே அந்த கேண்டி இருக்குல்ல அதை பார்க்குது. என்னடா இது என் பேர் தெரியாமல் எதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் தெரியுது எல்லாம் அந்த ட்ரக் லார்டுன்னு சொல்லியிருப்பாங்களே, அது ஒன்றும் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தர் வந்து சாப்பிட்டு இருக்க. இந்த ஒரிஜினலை டேஸ்ட் பண்ண நந்தாக்கா கொடுத்துட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கத்தியாட்ட தேடிக்கிட்டு இருக்கு. தேடனோடனே அவங்ககிட்ட சக்குன்னு ஏற்றிடுச்சு. என்ன ஓகே தானே கண்ணு அப்படின்ட்டு இவக்கு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஏதோ பொண்ணுங்களெல்லாம் வச்சிருப்பானுங்க போல ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது. பார்த்த உடனே ஏண்டா என் பேரை சொல்லிட்டு இப்படியாடா பண்ணுறீங்க, நல்லா குத்துன்னு குத்திட்டு பெட்ரோலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சு விட்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு அப்போ கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வேறு கொடுத்து விட்டுருது. இந்த மாதிரி என்ன கடத்தி வச்சிருக்காங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு இந்த டேரக்ஷனில் வர சொல்லிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனா ஊருக்கு வரும்போதே ஜாங் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் வந்திருப்பா. அப்போ தான் சொல்லியிருப்பா இந்த மாதிரி என்னோட பேரில் டூப்ளிகேட்லாம் விற்கிறாங்களே அவங்கள எப்படியே சும்மா வருது, கண்டிப்பாக அவங்களோட கதையை முடிச்சுட்டு தான் வருவேன், என்னோட ப்ராடக்ட்டில் டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாதுன்னு இருக்க. இங்கே போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக போலீஸ் வர சவுண்டு கேட்டோன்னே இவன் வழக்கம் போல் எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அந்த ஃபோன் இருக்குல்ல அதை கொண்டு போய் மைக்ரோவேவனுக்குள்ளே வச்சு விட்டு ஓடி கரெக்டாக போலீஸ் வர சமயம் நம்ம ஹீரோ எல்லாம் போறாங்க. அது தெரியாம இவளு வெளியே போலான்னு போறா. அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் இவனுக்கு எதிரி இருப்பான் போல. அவன் வந்து இவளை பிடிச்சிடறா. இவளை பிடிச்சி அடிக்கலான்ட்டு வர. அவ பாத்தீங்கன்னா குச்சி ஏதோ ஒன்று கையில வச்சிருப்பாள். அதை எடுத்து அவனை குத்த மறுபடியும் அவன் பிடிச்சி இவளை அடிக்கன்ட்டு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவ அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறான். வந்த உடனே ஒரு ஆக்டிங்கை போடுவா பாருங்க, என்ன அடிக்காதீங்க விடுங்க அப்படின்ட்டு. ஹீரோ வந்து ஒரே குத்தா அவனை குத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த இடத்தையே பாக்குறாங்க. என்னடா இது ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் உள்ள போய் பார்த்தா தெரியுது டக்குன்னு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சனாவோட சேர்ந்து அப்படியே ஜன்னல்ல குதிச்சிடுறாங்க. இல்லைன்னா அவங்களோட உயிரே போயிடும்ட்டு. பட் ஜன்னல்ல குதிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ யாராலையும் காப்பாற்ற முடியல. அவங்க பாட்டுக்கு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா சனா கையை பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு இருக்க. கீழே நம்ம சீஃப் வந்துட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க, டே கை விடுறான்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ கூட சனாவை பிடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்த டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் குத்திருப்பாள், அவர் யாரோ ஒரு நல்ல ஆயுதத்தை வச்சு குத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு, ஒரு வேளை ட்ரக் லார்ட் இருக்கான்ல அவன் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வேற அந்த லேடிஸோட ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அவங்க தான் அப்யூஸ் வேற பண்ணியிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எவனும் ஒரு மாஃபியாவாட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் ரஷ்யன் கொரியன் மாதிரி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முட்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. வந்தோடனே பேச்சல இல்லை, என்னதான் இருந்தாலும் துரோகம் பண்ணிட்டலன்ட்டு ஒருத்தரை சுட்டுட்டான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீ எப்படியாச்சும் மன்னிச்சிடு, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் கொடுத்துருவேன், ஆனால் துரோகம் பண்ணதுக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்ட்டு மனசாட்சி இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறான். வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவனை யாரோ கையில் ஷூட் பண்ணிடுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன். அவன் நடுங்கிட்டு அப்படியே பயத்தில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் முதல் கேள்வியா உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா 19 அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு எது வருதோ அதை பண்ணு, நான் பண்ண அதே தப்பு பண்ணிடாத சரியா, போய் உனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை போய் சூஸ் பண்ணு அப்படின்ட்டு அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இவன் கிளம்பிட்டு இருக்கான். போலீஸில் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க, எப்படா அந்த ட்ரக் லார்டை பிடிக்கிறது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சனா இருக்கால, அவகிட்ட நம்ம ஹீரோயின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவள் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறா. எங்கிருந்து வந்த என்ன ஏதுனாலும் அவள் எதுவுமே ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு நம்புறதை தவிர வேற வழி இல்லைல்ல. ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அந்த சமயத்தில் அவள் அவ்வளோ பதட்டமாக இருந்தா அப்படின்ட்டு. அவள் எதுனா பேசினாலே ஓவராக ரியாக்ட் பண்ண அவளுக்கு அவ்வளோ இது இருந்திருக்கும், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவளை ஒரு சேஃப்டியாக ரூம்லேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே தங்க வச்சிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்க. சீஃப் பேசிட்டு இருக்காங்க. ட்ரக்லோட நேரில் பார்த்த ஒரே ப்ரூஃப் இதுதான், எப்படியாச்சும் இவளோட சேஃப்டியை நம்ம வச்சாதான் அவனை ஈஸியாக பிடிக்க முடியும், பார்த்தா கூட அடையாளம் கமிக்கிற கால் இல்லைன்னு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அப்படிலாம் விட முடியாது, இப்போ இவளோட பொறுப்பு எங்க கிட்ட அப்படின்ட்டு ஹீரோனை பார்த்துக்க சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. நான் வேணா உங்க கூடயே இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பதிலுக்கு போட்டு ஜலஸில் கத்திக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூமாட்டே இருக்க கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க. ரூமே பார்க்க சூப்பராக இருக்கு. மேலே போலீஸ் எல்லாம் டிபாட்டிட்டு இருக்க. இவனால தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை. பாருங்க ட்ரக் லார்டுக்கே இவங்க சேஃப்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் நம்ம வெளியே இருந்து ஹீரோயினுக்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு உனக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
ஹீரோ அவ்வளோ இதுலேயும் கை விடாமல் இருக்கிறது நினச்சி அவள் அப்படியே பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்கீங்க சனாக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்க. சனா அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துட்ருக்கா. ஹீரோயினா எப்போ போல் உட்காந்துட்ருக்க. இந்தாங்க ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவன் பார்த்து பண்ணுறதுலேயே தெரிஞ்சிருது இவளுக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு. அவளோ பார்த்திங்கன்னா நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டாமல் பேசிகிட்டு இருக்க. இவள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோ அப்படி விழுந்து தாக்குறதுல இவளுக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருது. இவ்வளோ நாள் கழிச்சு நான் சாப்பிட்டாத சாப்பாடு மாதிரி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவள் ஓவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு அப்படியே சாப்பாடுக்கு ஹீரோயினுக்கு எடுத்து வைக்கிறாங்க. பட் அவள் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் பாக்ஸராமா கேள்விப்பட்ட கோல்டெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, எனக்கு முகமது அலியெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அப்படியே ஜெலஸ் ஆகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அந்த வீடெல்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூன் இருக்கான்ல அவனோட வீடு தான். இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுட்டு எப்படா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் வேலை ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னன்னா டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஹீரோக்கு இப்போ கண்டிஷன்லாம் அவ்வளோக்கு சரியில்லை, அவங்க ஃபேமிலி யாராச்சும் இருந்தால் அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த ஹை ஃபீவரில் அடிக்கடி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு தான் யாருமே இல்லையா, அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் ஹீரோக்கு 10 போடுவாங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. சனாவும் இதை ஓரத்தில் எட்டி நின்று பார்க்குறா. இன்னமும் இருக்கு போல இவங்களுக்குன்ட்டு இவளுக்கு அப்படியே மூட் அவுட் ஆகிடுது. அதை பார்த்து இவ வரைஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ காலையில் எஞ்சி பார்க்குறாரு. எஞ்சி பார்த்தா தான் தெரியுது கையில் அடிபட்டுருக்கும்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிவாங்க மாதிரி எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே வெக்க வந்துடுது. பார்த்த உடனே அவர் பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. அங்கே கிடைச்சிருக்க எவிடன்ஸ் அதெல்லாம் சீஃபும் இவங்களும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிம்ம வந்து இந்த மாதிரி கமிஷனர் சீக்கிரமாக ரெடியாக சொன்னார் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோவை கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் கூப்பிட்டா ஹீரோ பதறிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இவ பதறி போய் உள்ளே பார்த்தா தான் தெரியுது ஷவர் இருக்குல்ல அது பிரேக் ஆயிடுச்சு. ஹீரோயின் எப்படியோ பிடிச்சி காப்பாற்றிடணுன்னே ஹீரோ கிட்ட ஓகே தானேன்னு கேட்க எனக்கு யாராச்சும் ஷவர் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். உனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு இருக்கு. அவன் கிஸ் பண்ணலான்ட்டு வர ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடுறா. இவ அப்படியே பதட்டமாக வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அட்லீஸ்ட் தண்ணியாச்சு கொடு அப்படின்ட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சனா இருக்கால அவள் வந்து நிஜமாலுமே உனக்கு ஹீரோ பிடிக்காதுன்னு கேட்க இல்லையே நானும் அவனை எதுக்கு டேட் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நல்லது, ஆனால் ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த காலத்துலேயும் இப்பெல்லாம் தாங்குற மாதிரி ஒரு பையன் இருப்பானா, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற அவனோட உயிரை பணைய வைக்கிறான், ரொம்ப நல்லவன் போல அப்படின்ட்டு இப்போ ஓப்பனாக சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காவலுக்கு ஆளுகளெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போக வந்திருக்கா. அங்கே சனாவோட பார்வை எல்லாமே ஹீரோ மேலே தான் இருக்குது. அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னா கமிஷனரு கான்ஃபரன்ஸ், அவருக்கு தான் இந்த பப்ளிசிட்டி ரொம்ப பிடிக்குமே, எல்லாமே வெயில் நின்னாதான் அழகாக தெரிவாங்கன்ட்டு எல்லாத்தையும் மொட்டை வெயில நிற்க வச்சுட்டு கமிஷனர் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. ஏயா இவருக்கு வேறு அறிவே இல்லையா, இல்லை இல்லாத மாதிரியே நடிக்கிறாங்களான்ட்டு எல்லாம் முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாமல் தான் நின்றுட்டுருக்கா. பட் கமிஷனர் பேசிகிட்டு இருக்காரு, இவ்வளோ கூட்டம் இருக்குது, அது கூட எதுவுமே பார்க்காம நம்ம ஹீரோயின் வேத்துதுனே நம்ம ஹீரோ கையை நீண்டிட்டு நின்றுட்டுருக்கான். இவளுக்கு அப்படியே பார்க்க ஷாக் ஆகிடுது யாரா நீ அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஹீரோயின் கூடயே இருந்திருப்பான்ல, அவள் எவ்வளோ லோன்லியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி முதல் ஆளாக எவ்வளோ டைம் ரிஜெக்ட் பண்ணாலும் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கான்ல, அப்படி என்ன தாண்டே எனக்கு கிட்ட பிடிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்போ கூட ஜூஸ் ஐஸ் வாட்டர்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான் இவளுக்கு வேகுன்ட்டு. இவ எதுவுமே பேசாம டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி ஒரே ஒரு கிஸ் பண்ணுவா பாருங்க. ஹீரோக்கு அப்போவே ஃப்ளாட் ஆகிருப்பாரு. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோடு ரொமான்டிக்காக பிடிக்கிறாங்க. எப்படி கைஸ் எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.